இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஏதோ பண்ணணும்னாலும் எஸ்ஐபி பண்ணுங்க, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி அந்த எஸ்ஐபி அப்படின்னா என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு எஸ்ஐபி அப்படின்னா நாங்கள் அது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட சொல்கிறேன். லெட்ஸ் சீ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது நம்ம எஸ்ஐபி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டை வந்து க்ரோ பண்ணுறது. அமௌண்ட் எப்படி க்ரோ பண்ணுவோம்? ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா அந்த கம்பெனி மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி சுத்தமாக தெரில அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லைன்னா எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஒரு நாலேஜே இல்லாதப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணால் பணம் போயிருமோ அப்படிங்கிறது உங்களுக்கு பயம் இருக்கும். ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறது கொண்டு வந்து தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பணம் கொடுப்பீங்க, அங்கே ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் உங்களோட பணத்தை எடுத்து பல விதமான ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து ஃபண்ட்ஸை கொடுப்பீங்க, நான் அதை வந்து நான் அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போக மிச்ச அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணிக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பல ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கம்பெனிஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் அதில் நீங்கள் எது பெஸ்ட்டு, உங்களோட பாலிசி தகுந்தது எது அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் எல்லாமே படிச்சுக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எஸ்ஐபி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மந்த்லி 500 போடுறேன், அதாவது எஸ்ஐபியில் 500 மந்த்லி 500 அப்படிங்கிறத எஸ்ஐபி சொல்லுவாங்க. நான் அதை வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டேன், அதாவது அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி 500 வந்து ஆட்டோ டெபிட் ஆகி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதிலே வந்து 2 விதமான, நீங்கள் வந்து மேனுவலாக வந்து கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஆட்டோ டெபிட் கொடுக்கலாம். நீங்கள் ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேலையும் பக்கத்தில் தானாக அது வந்து டெபிட் ஆகிக்கும், உங்களுக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு டைம் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 10 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் அது வந்து ஆட்டோ டெபிட் ஆகி வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டைப் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ்லி மேனேஜ், இன்னொன்று வந்து பேசிவ்லி மேனேஜ். இந்த ஆக்டிவ்லி மேனேஜ் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க அடிக்கடி, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் பேசிவ் என்னன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. உங்களோட லாங் டர்ம் பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10,000 ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 or 20 இயர்ஸ் கழிச்சு திருப்பி அந்த அமௌண்ட் வந்து எடுத்துவேன். ஸோ ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை மறந்துட்டு திருப்பி ரொம்ப லாங் டர்ம் கழிச்சு திருப்பி எடுத்து பார்க்காத மாதிரி பேசிவ்லி. அதே மாதிரி ரிப்பீட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர் வந்து அடிக்கடி ஒரு நல்லா ஸ்டாக் பார்த்து ரீசெண்டாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி அடிக்கடி மாற்றி பண்ணுறது தான் ஆக்டிவ்லி. நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு பார்த்து ஆக்டிவ்லி தான் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும், ஏன்னா அவங்க தான் ஃபண்ட் மேனேஜர் வந்து அடிக்கடி வந்து ஸ்டாக்ஸ் வந்து மாற்றி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அதான் ராங். ஆக்டிவ்லி மேனேஜரில் ரொம்பவே கம்மியான வரும். இந்த பேசிவ்லி மேனேஜ் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஒரு 10,000 போடுறோம், அதை நான் நிஃப்டி 50 போட்டுருவேன். ஸோ நிஃப்டி 50 அப்படிங்கிறது நம்மளோட வந்து கண்ட்ரி வந்து ரெப்ரஸ் பண்ணுவோம். நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோ ஆக நிஃப்டி 50 க்ரோ ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிஃப்டி 50 ஒரு 10,000 போட்டு ஒரு 10 or 20,000 கழிச்சு பார்த்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் 30 to 40% கூட வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஆக்டிவ்லி மேனேஜர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவ்லி மேனேஜர் வந்து மேக்ஸிமம் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேல 85% ஆஃப் ஆக்டிவ்லி மேனேஜர் கிட்டத்தட்ட அந்த பேசிவ்லி மேனேஜர் ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணவே இல்லை. அதாவது நிஃப்டியில் இருக்க ரிட்டர்ன்ஸை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுற அமௌண்ட் வந்து பீட் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு சொன்னால் இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் தருது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் தரல. அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணால் வேஸ்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் அதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ நீங்கள் எஸ்ஐபி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு பிளானாகவே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு லாங் டர்மாக எஸ்ஐபி பண்ணுறதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத லைவாக காமிக்கிறேன் வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐபி பண்ணுறீங்க, மந்த்லி 5,000 போகிறீங்க ஃபார் 20 இயர்ஸ். நீங்கள் 20 வருஷத்துக்கு 5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. அண்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா 12%. இந்த 12% அப்படிங்கிறது எவ்வளோ வேணால் எக்ஸ்ட்ரா வரலாம், கம்மியாக வரலாம். ஸோ நம்ம ஃபிக்ஸ்டாக வந்து 12% வச்சுக்கோம். இப்போ நீங்கள் 5,000 20 இயர்ஸுக்கு 12% ரிட்டர்ன்ஸில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 lakhs வரும். ஸோ நீங்கள் வந்து 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் உங்களோட ரிட்டர்ன்ஸ் மட்டுமே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 lakhs. எஸ், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது என்னமோ 12 lakhs தான், பட் ஆனால் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 37 lakhs வந்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் சேர்த்து உங்களுக்கு வந்து 50 lakhs வந்துருக்கும். ஸோ இதவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணதை ஜஸ்ட் 20% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம்.
எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் 5000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஜஸ்ட் 20% இன்க்ரீஸ் பண்ணால் 1000. ஸோ நீங்கள் 6000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் எத்தனை இயர்ஸ்னா ஆல்ரெடி 20 இயர்ஸ், இப்போ 20% கூட்டினா 44 இயர்ஸ். அதாவது ஆல்ரெடி 20 இயர்ஸ் போட்டிருந்தீங்க, இப்போ அதோட 20% கூட்டினா 24 இயர்ஸ். ஸோ 6000 24 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதே பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தான் 12%. ஸோ நீங்கள் 6000 24 இயர்ஸுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 17 lakhs. அதாவது கரெக்டாக சொன்னால் 17,28,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க. லாஸ்ட்டாக பண்ண வர ஜஸ்ட் 5,28,000 தான் எக்ஸ்ட்ரா வரும். பட் ஆனால் அதுவே அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 83 lakhs வரும் ரிட்டர்ன்ஸ். எஸ், நீங்கள் ஜஸ்ட் 4 இயர்ஸை 1000 rupees மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 83 lakhs. போன தடவை பார்த்தீங்கன்னா 40 lakhs கூட வரல, 40 lakhs கிட்ட தான் வந்துச்சு. ஆனால் இப்போ 83 lakhs அதோட டபுளாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது என்னமோ ஜஸ்ட் 1000 rupees-ஐ 4 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்த ரிட்டர்ன்ஸ் இட்ஸ் எ ஹியூஜ் அமௌண்ட்டில். அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 crore மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இப்போ தெரியுது லாங் டேர்மோட மேஜிக் என்ன அப்படின்ட்டு. நீங்கள் ஸ்மால் அமௌண்ட்டை லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய வந்து லாபம் கிடைக்கும். பட் ஆனால் அது பெரிய அமௌண்ட்டை ஸ்மால் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்காது. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்டிவ்லி இருக்குது, பேசிவ்லி இருக்குது. நீங்கள் லாங் டேர்ம் பண்ணணும் அப்படின்னா பேசிவ் சூஸ் பண்ணுங்கள், ஷார்ட் டேர்ம் பண்ணணும்னா ஆக்டிவ் சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் லாங் டேர்ம்ஸுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அண்ட் இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இயர்லியாக 10% இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதாவது ஸ்டெப் அப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் இயர் நீங்கள் 500 பண்ணுறீங்க அப்படின்னா அதோட 10% இன்க்ரீஸ் பண்ணி செகண்ட் இயரில் 550 rupees, அதாவது 10% ஸ்டெப் அப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸாகவே கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துச்சுவோம். அதாவது உங்களுக்கு 6 months தேவையான எக்ஸ்பென்சஸ் வந்து எடுத்துச்சுவோம். ஒரு வேளை இப்போ வந்து கொரோனா வந்த மாதிரி ஏதோ கொரோனா வந்துடலாம், இல்லை உங்களுக்கு வந்து வேலையை விட்டு தூக்கிடலாம், இல்லை வந்து இந்தியாவே பேங்க்ரப்ட் ஆயிடலாம். இந்த மாதிரி எது நடந்தாலும் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறதுக்காக, அதாவது உங்களோட நீட்ஸை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்னு வச்சுக்கோங்க. அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் உங்களுக்கு 6 months தேவையாகும். அதாவது உங்களுக்கு 6 மாதத்துக்கு தேவையான வீட்டு வாடகை இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை கிளாத்திங்காக இருக்கட்டும், இல்லை எதாக இருந்தாலுமே உங்கள் 6 மாதம் உங்களுக்கு தேவையான மொத்த அமௌண்ட்டு செட்டில் பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட்டை உங்கள் பேங்க்லேயோ இல்லை வந்து நீங்கள் உங்கள் கையிலேயோ வந்து வச்சுக்கோங்க. அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாலோ இல்லை கொரோனா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்கணுங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அவசியமும் உங்களுக்கு வராது. நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸே இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வராது. ஸோ இந்த மாதிரி பாதியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வராது. ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ், அதாவது லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எப்பவுமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமாச்சும் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மேலே கை வைக்க மாட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எஸ்ஐபி அப்படின்னா என்ன புரிஞ்சுருக்கோம், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன், லாங் டேர்மான பெனிஃபிட் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.